சாமந்தி செடி வரவே மாட்டேங்குது, எத்தனை வாட்டி வாங்கினாலும் எங்கள் வீட்டில் சாமந்தி செடி வளரவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது இது போல் நீங்கள் புது சாமந்தி செடி வாங்கினா இந்த கப்பில் தான் நம்ம வாங்குகிறோம். பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்ட பேர் நான் ஏற்கனவே பூவில் கட் பண்ணிடணும் சொல்லியிருக்கிறேன். அது போல் நீங்கள் வந்து 1/4 பங்கு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது போல் வந்து மெரூன் ரெட் இது ஏற்கனவே பார்த்துப்பீங்க. கட் பண்ணிட்டேன் நான் பூலாம் பாதி அளவு கட் பண்ணிட்டேன். செடி நீங்கள் இதே தொட்டிலே பராமரிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா சில டைமில் சாமந்தி செடி வளரவே இல்லை, எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னா அப்போ இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செய்யலாம். இது போல் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இதுலேயே நீங்கள் வளர்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதாவது உள்ளேருந்து செடிங்கள்லாம் எழும்பி வர வரைக்கும் நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து மாற்றலாம். ஏன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது போல் நல்லா வந்து சாயில் நல்லா லைட்டாக கொத்தி விடுங்க. பாருங்கள் நான் எப்படி செய்யணும் அதே போல் லைட்டாக கொத்தி விட்டுட்டா லூஸ் ஆகும் மண், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நல்லா சாயில் வந்து லூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் தேய்ச்சிடுங்க இந்த கட் பண்ண இடங்களெல்லாம். பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் எருவெலாம். இது வந்து 1/4 ஸ்பூன் வேப்பம்பு நான் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மண்புழு எரு போடலாம். அதாவது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். நீங்கள் நான் 2 வாட்டி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் கணக்குது. நீங்கள் 1 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் மண்புழு எரு, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வேப்பமுன்னாக்கு. ஏன்னா பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போடக்கூடாது இதுக்கு, அதுக்கு சொல்கிறேன் நான். ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். வேப்பமுன்னாக்கு அதிகமாக கொடுத்தா ஹீட் ஆகும் செடிக்கு, செடி பாதிப்பாகும். பாருங்கள் இது போல் நீங்கள் போட்டுட்டு எருவு கொஞ்சமாக மேல் பாகத்தில் தேங்காய் நார் கோகோபீட் போடணும். இது தூளாக கூட கோகோபீட் விற்கிது, அதாவது ஷீட்டெல்லாம் விற்கும் பண்டலாக. அது இல்லாமல் பவுடரே பண்ணிவிட்டு அதாவது தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பவுடராகவே விற்கிறாங்க. அது போல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் அது போல் தான் வாங்கினேன். இது போல் வந்து தண்ணி விடணும். வேப்ப முன்னாக்கு மண்புழு எரு போட்டுட்டு மேலே கோகோபீட் போட்டுட்டு தண்ணி உடனே கொடுக்கணும். ஒரு 3 டேஸ் வரைக்கும் டெய்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட தண்ணி விடலாம். இல்லைன்னா மேல் சாயில் மட்டுமே நனைச்சி வைக்கணும். ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம், மறுநாள் மேல் சாயில் நனைச்சி வைக்கலாம். அது போல் தண்ணி விடணும் சாமந்தி செடிக்கு. இது போல் எதுக்காக நம்ம இந்த வாங்கின தொட்டிலே பராமரிக்கணும் எருவில் போடணுன்னாக்கா சாமந்தி செடி வளரவே இல்லைன்னா நீங்கள் இது போல் கூட நீங்கள் வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது போலலாம் நான் செஞ்ச போல் இது போல் செஞ்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா சாயில்குள்ளேருந்து கண்ணுங்கள்லாம் எழும்பி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டு வளர்ந்தவுடனே நீங்கள் தொட்டிக்கு மாற்றிக்கலாம். இல்லை அந்த கண்ணுங்க கூட தனித்தனியாக 1-2 வேரோட எடுத்து நீங்கள் வேறு கப்பு தொட்டியில் கூட வச்சுக்கலாம். அது போல் நான் சொல்கிறது. இல்லைன்னா பெரிய தொட்டி கூட நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.